அவமிருத்யு பாதம். அவமிருத்யு பாதம் ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகேங்களா? நம்ம சேனலில் மெயின் வீடியோலாம் முக்கியமாக பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோவில் ரொம்ப விஷயம்லாம் சொல்ல முடியாது. ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் வீடியோ, அவ்வளோதான். நம்ம சேனலுக்கு ஃபுல் வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரோம். அவமிருத்யு பாதம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அது எந்த கிரகமானா இருக்கட்டும், ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் நவாம்சத்தில் அந்த ராசி கட்டத்துக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்தா அதற்கு பெயர் அவமிருத்யு பாதம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க, பாருங்கள், கேர்ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவமிருத்யு பாதம் எப்பவுமே நன்மை செய்யாது, தீமை தான் செய்யும். அது எப்படி இருந்தால் நன்மை செய்யும் என்பது ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். ஓகேங்களா? லக்னத்திற்கு முன்பின் இயற்கை பாபர் உண்டு. ராசி கட்டத்தை பாருங்கள், சரிங்களா? லக்னத்துக்கு முன்பின் இயற்கை பாபர் உண்டு, இது பாவகத்ரி. அடுத்து லக்னத்தில் மாந்தி உண்டு, இதில் மாந்தி நிற்கும் சாரம் அவமிருத்யு சாரம். சாரனாலும் ஒன்று தான், பாதனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அவமிருத்யு பாதம். அதனால் ஜாதகருக்கு எளிதில் தலையில் காயம் ஏற்படும். அதன் மூலமாக அறுவை சிகிச்சை வரை கொண்டு செல்லும். ஆனால் இந்த ஜாதகருக்கு லக்னம் வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் அடைந்த லக்னம் நிற்கும் சாரம் புஷ்கராம்சம் சாரம். அதனால் ஜாதகருக்கு தலையில் கண்டம், விபத்து, அறுவை சிகிச்சை எதுவும் நடக்காது. தலையில் எந்த பாதிப்பும் வராது. இந்த ஜாதக தலை தப்பிச்சதுக்கு காரணமே புஷ்கராம்சமோ வர்க்கோத்தமம் தான் காரணம். மருத்துவம் சொல்லுவாங்கள்ல, இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அந்த மாதிரி இது ஓப்பன் ஹெட் சர்ஜரியாக மாறும். ஆனால் வர்க்கோத்தமமோ புஷ்கராம்சமோ சம்மந்தப்பட்டனால இந்த மாதிரி நெகட்டிவ் பலன் இந்த ஜாதகருக்கு நடக்காது என்று சொல்லணும். ஓகே, குட், தேங்க்யூ.